அதுக்கு எந்த தம்பி ஐயோ அதெல்லாம் ஒரு வேலையா நீங்கள் வாழறது எங்கள் வீட்டுக்கு பெரிய விஷயம் எவ்வளோ காலமாக வரல சரி சரி நீங்கள் வாங்கலே எங்கள் வீட்டில் ஃபஸ்ட் நான் தங்கிட்டு திண்டுட்டு வெள்ளமே போயிடும் நீங்கள் வாங்கலே ரைட் இந்த மைன் இந்த தம்பி வாராம் கொடு நாளைக்கு பிறகு கூட சாச்சா வாராம் இந்த அம்மந்தொட்டிலேருந்து கொழும்புக்கு போகிற பையனும் எங்கள் வீட்டில் இறங்கி இந்த ராவி சாப்பாடு அடிச்சுட்டு வெள்ளமே போடுறதுக்கு அப்படியா நீ டக்குன்னு சொல்லி போய்த்து இந்த டீ ஒன்று ஊற்றி கொடுத்தாக்க பிஸ்கட் ஒன்று வைக்கணுமே பிஸ்கட் இல்லை வீட்டில் நீ பிஸ்கட் ஒன்று கடையை போய்த்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் இந்த ராவு சாப்பாடு கொடுத்து ஐஸ்கிரீம் ஒன்றே கொடுக்கோம் என்னடா நீ பிஸ்கட்டும் ஐஸ்கிரீம் எடுத்து டக்குனு கடைக்கு போய்த்து நீ ஆஹான்னு சொல்லி போனை குத்தி இருந்தா சரி வாடா கடை போட்டு காட்டி மணிக்கு டக்குன்னு போய்த்து கடைக்கு போய்த்து எடுத்துமா வேடா பிஸ்கட் ஒன்று ஐஸ்கிரீம் எந்தக்கு பார்க்கணும் ஆற பிஸ்கட் தானே வீட்டில் ஈக்குது பிஸ்கட் எங்கட வீட்டில் காணலே இந்தா சாரி அப்போ ஐஸ்கிரீம் ஒன்று எடுத்துமா ஐஸ்கிரீமு மீக்கி ஃப்ரிட்ஜில் ஐஸ்கிரீமு மீந்தா எங்கட ஃப்ரிட்ஜில் புதுண்ணா சரி அப்பா இந்தா சரி நானா தம்பி கண்ட காலம் மெலிஞ்சு வைத்து மிச்ச நாளைக்கு போகிறோம் அதான் உண்மை இனி வாரன்னு செல்லதுக்கு எங்கே வாரம் நானா பொருளாதாரம் அப்படியே பொருளாதாரம் இளந்தரி நிற்கியாரு பெருசாவி இப்போ குனிஞ்சதால நிமிராம நிற்கியாரு ஆனால் மறுவாரிக்கு இல்லை போன் வச்சுக்கிறதுக்கு அவர் நிற்பார் ஃபேஸ்புக் கம்பெனியில் அவர் வேலைப்ப சரி இருந்து கொண்டே பேச கனசாலி இந்த என் வழியில் ஒரு இடத்துலையும் தின்னதுக்கு இருக்கவும் இல்லை பாஸ் நிப்பாட்டி 2-3 இடத்துல நிப்பாட்டின்னு பாஸ் நான் இறங்கலை நீ நானா இந்த சாப்பாடு ரெடி பண்ணிருந்து தானே நீ அதை சுற்றி நான் இறங்கலை அது நல்ல பவுன் நேரமும் சாப்பாடு தின்னேலுமே கண்ட கடை திண்டா அது இருக்கும் இல்லை சரி தப்ப இப்போ பிள்ளைகள் எந்த செய்த மூத்த மகன் எந்த செய்தான் மூத்த மகன் இப்போ இன்ஜினியரு அவர் நிற்க கனடாவில் அவருக்கு நல்லம் உந்தி தெரியுதானே உங்களுக்கு ஒரே பார்த்தாலும் புஸ்தகத்தில் நீங்கள் வந்தாலும் மேசிய ஆனால் அதுக்கு அவன் சரி ஒன்று மெச்ச ஒன்று அடிச்சு கொண்டுட்டானா இன்ஜினியர் இப்போ அப்படியா கேட்டுக்கோ அப்போ ரெண்டாவதுமா இனி பேர் ஹார்ட்வேரை செய்தவனே நான் காலுக்கு மேலே காலை போட்டு கூட சும்மா வீட்டில் நிற்கத்தான் நீ சிரிசாகி இந்த ஹார்ட்வேர் அவனுக்கு பாரம் கொடுத்தான் ப்ரோ அவன் இந்த புதிய வளர்கிற பொடிய மாறு அவன் இந்த ஆன்லைன் இந்த டிரான்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படி இப்படின்னு தித்தியில் செஞ்சு இப்போ பெரிய கடை எங்களோட ஹார்ட்வேர் பெரிய கடை ஷா கேட்டுக்கோ மூணாவது சின்னவன் எது செய்த சின்னவன் தான் இன்னும் ஒரு வேலையும் இல்லை வீட்டில் நிற்கியார் கேட்டுக்கோங்க வேலையில் ஒன்றும் இல்லாமல் சும்மா வீட்டில் நின்றதுக்கு அவன் வீட்டில் சும்மா நிற்கல நீங்கள் செல்ல கண்ணூர் இல்லாமல் ஈக்கோணும் அவனுக்கு எல்லா வேலை வட்டியும் அவனே செய்த எனக்கும் எங்கிட்ட பொஞ்சாய்க்கும் ஒரு வேலை செய்யறதுக்கு இல்லை சட்டி பானை கழுவுவான் உடுப்பு கழுவுவான் இந்த செலந்தி வலையில் ஒட்டிக்கான் வீடு கூட்டான் காடு வெளிச்சாக்கான் அந்த டெங்கு செக் பண்ண வர பிஹெச்ஐ எங்கள்ட மனுக்கு சர்டிஃபிகேட் ஒன்றும் கொடுத்துட்டு போனேன் அவ்வளோக்கும் நல்லவன் வீட்டு வேலையிலே செய்தான் வேலையிலேன்னு சொல்லி வீட்டில் சும்மா நிற்கல அவன் சரி அப்போ தம்பி நாங்கள் இந்த பிஸ்கட் ஒன்றை தின்னுட்டு டீ ஒன்று குடிப்போமே பிஸ்கட் ஒன்று தின்னோம் பிளேன் டீ ஒன்று குடிச்சிட்டு வாங்கி இந்த அந்த பிஸ்கட்டை கொடுவா பார்க்கும் இந்த கேத்தலே கேஸில் வை தண்ணி சூடாது கேஸில் வச்சுட்டு பிஸ்கட்டை கொடுவா பிஸ்கட் ரைட் என்ன சாச்சா பிஸ்கட் கொண்டு வந்து பொட்டியோடைய கொண்டு வந்து வெக்கப்படாமல் தின்னோன்னு எங்கட வீடு மாறி நாங்க சோறு கொஞ்சம் திண்டுட்டு நிப்போமா தம்பி நாங்க திண்டுட்டு நிப்போம் அது நல்ல பசியே சாப்பாடுன்னு சொன்னால் நானா சட்டப்படி அவசரத்துக்கு ரெடி ஆகினமா இல்லை 2-3 நாளைக்கு முந்தி பிளான் பண்ணி ஆகின மாதிரி சாப்பாடு அவ்வளோக்கு டேஸ்ட் இனி தெரியவா நாங்கள் ஆக்குறது தான் இனி இது தம்பி நாங்கள் ஐஸ்கிரீம் தின்னோமா ஐஸ்கிரீம் தின்னோமோ அது நல்ல ஐஸ்கிரீம் ஒன்று தின்னோம் ஐஸ்கிரீமை கொண்டு வாங்களே ஐஸ்கிரீமை கொண்டு வாங்களே ஐஸ்கிரீம்
ஐஸ்கிரீம் தின்னும் தாத்தா தின்னும். கப்புக்கு போட்டு வரல சாச்சா பொட்டியோடய தூக்கி வந்தோம். உங்களுக்கு விருப்பமான மாதிரி போட்டு தின்னுக்கோ. இப்போ இது சின்ன புள்ள புத்தியல் இப்போ சரி கையிடுங்கோ. எந்த இது 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 விளையாடி விளையாட்டா நான் உங்களோட சாட்சி கொண்டே மகன். மாட்டு கூத்து கூத்தருவான மகன். மூளை யோசனை பண்ணி வேலை செய்யுங்க. உங்களோட சொந்தக்காரரை சுற்றி நல்ல வேறாக்கள் வந்தீட்டா. ஓஹோ தம்பியோ மாடன்னு சொல்லி மட்டும் எங்களோட மகனுக்கு சொல்லி கொண்டு வந்துடுவானா மாடன்னு சொல்லி. மன்னிச்சுக்கோங்க நானா மாடன்னு சொன்னதுக்கு மன்னிச்சுக்கோங்க. அப்போ எந்த செல்லணும் மாடில் இவன் நெரும மாடு. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. These nuts